Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேட்ரிக்ஸை கெட் பண்ணுறது, அது எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை C++ ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் C++ ஃபைல் அப்படிங்கிறதுனால IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கெட் பண்ணுறதுக்காக ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்டீஜர் டேட்டா டைப்பில். இந்த வேரியபிளை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் அண்டரில் இன்ட்டு ஏவ் ஆஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 3x3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக ஓவர்லோட் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் இப்போ இந்த ஓவர்லோட் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனாக கொடுக்கணும். ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஆப்ஜெக்ட் இல்லாமல் அக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ஷன் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுனால ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கணும். அடுத்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். ஆம்பர்சன் ஆப்ரேட்டர், எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டர் இந்த இடத்துல கொடுக்கணும். அந்த இடத்துல இன்செர்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸுக்கு அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அவுட்புட். நெக்ஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸில் வெளியே பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்செர்ஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணும். இப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் ஐஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை கொடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸுக்கு இன்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேட்டா ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் எதுக்காகனா இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸோடைய மெம்பர் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ அதனால் நம்ம கிளாஸோடைய மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி மட்டும் தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு டேட்டா ஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ஓஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓஎஸ் ஸ்ட்ரீம் ஆம்பர்சன் ஆப்ரேட்டர். அந்த ஃபங்க்ஷன் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓஸ்ட்ரீம் ஆம்பர்சன் அவுட்புட் டேட்டா ஓ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நான் லூப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் i = 0. இது 3/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறனால இதனோட லிமிட் பார்த்தீங்கன்னா i<3 அப்படிங்கிற லிமிட் கொடுத்துக்கிறேன். i++. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா j அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். j = 0, j<3, j++. இப்போ நமக்கு அந்த a அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்காக அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்புட் ஃபஸ்ட்டு o அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி a அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க i, j பொசிஷனில் இருக்க வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜே லூப் கம்ப்ளீட்டாக ரன் ஆகிற வரலும் நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் ரோ முடிச்சோடனே நெக்ஸ்ட் ரோ நமக்கு பிரிண்ட் ஆகிறதுக்கு ஒரு நியூ லைன் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ அதுக்காக அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எண்டல் யூஸ் பண்ணிக்கிறேன் நியூ லைனுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க மேட்ரிக்ஸ் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகிடும். அடுத்து நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அந்த அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ரிட்டர்ன் அவுட்புட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணி அதில் நம்ம மேட்ரிக்ஸை கெட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoss.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.